பள்ளி ஆசிரியர் செய்த அட்டூழியம். கணவனை இழந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் சீண்டல். மாட்டிக்கொண்ட பின் ஆறுதல் என மழுப்பிய சுல்தான் அலாவுதீன். எனக்கு என்னால ஜீரணிக்கவே முடியல. என் பிள்ளைங்களுக்காக நான் மேடம் ப்ளீஸ் சொல்றீங்க, அழுகாதீங்க. நீங்க அழுது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அழுகுனீங்கன்னா மறுபடியும் முத்தம் கொடுப்பீங்க. உங்க அழுகையை நிறுத்தணும், அந்த 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 மூட மாத்தணும், உங்களை அங்க இருந்து கிளப்பணும், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பேச முடியல, படபடப்பா இருக்கு. நைட்லாம் நான் தூக்க மாட்டேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. வணக்கம் மக்களே. தப்பு செய்யறவன் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா தப்பிக்க நினைச்சாலும் அவன் பேசுற வார்த்தையே அவனுக்கு பாச கயிறா மாறிடும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கேஸ் சூப்பரான எக்ஸாம்பிளா இருக்கு. ராமநாதபுரம் கேணிக்கரை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் ஒண்ணு வருது. மறுபக்கம் ஒரு பெண் அழுதுகிட்டே, சார் என்னால அவமானத்தை தாங்க முடியல சார், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு கதறாங்க. பதறி போன போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பி விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்பதான் இந்த முழு கேஸோட விவரமும் வெளியே வருது. அவங்க நேரா ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு அசிங்கமான மனிதனோட முகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் இந்த சுல்தான் அலாவுதீன், அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போலீஸ் போறாங்க. அங்க ஜூனியர் அசிஸ்டண்டா ஒரு 35 வயது பெண் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களோட கணவரை இழந்துட்டு 2 குழந்தைகளையும் காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக அந்த ஸ்கூல்ல கடந்த சில வருஷமா உழைச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ பணம் சம்பந்தமா ஒரு கணக்கு வழக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதனால அந்த பெண் ரொம்பவே மன உளைச்சல்ல அவங்க சீட்லயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நேரம் சரியா சாயங்காலம் 4:30 மணி இருக்கும். ஆபீஸ்ல மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பதான் அந்த தனிமையை பயன்படுத்திட்டு உள்ள வராரு. அதே ஸ்கூல்ல 5 வருஷமா கம்ப்யூட்டர் சூப்பர்வைசரா வேலை பார்க்கக்கூடிய 55 வயது சுல்தான் அலாவுதீன், என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி பக்கத்துல போய் உக்காந்துருக்காரு. ஆனா அந்த பெண் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு அவங்களுக்கு அத்துமீறி முத்தம் கொடுத்திருக்காரு. இதனால அதிர்ச்சியான அந்த பெண் கத்திக்கிட்டே அங்கிருந்து அழுதுகிட்டே நேரா வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. மறுநாள் அந்த பெண் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இதனால பயந்து போன சுல்தான் அலாவுதீன் நம்ம சாயம் எங்க வெளுத்து போயிருமோ அப்படின்னு பதறி போய் அந்த பெண்ணுக்கு போன் பண்ணியிருக்காரு. என்னாச்சு, ஏன் ஸ்கூலுக்கு வரலையா இன்னைக்கு? வரல சார். ஏன் மேடம்? உங்கனாலதான் சார், எல்லாம் மனசே சரியில்லை சார். ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? நான் ஒரு காமத்துல பண்ணல மேடம். அது பண்ணது வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுக்கறது காமம் இல்லையா சார்? ஐயோ சத்தியமா காமம் இல்ல. நான் அதான் உங்களுக்கு நேத்து ஒரு இது சொன்னேன். நான் அப்படி இருந்துன்னா இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். ஆனா அந்த பெண் ரொம்ப உஷாரா அவங்க சொந்தக்காரங்க உதவியோட அந்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ தான் இப்போ இந்த கேஸ்ல மெயின் ட்விஸ்டாவே அமைஞ்சிருக்கு. அந்த ஆடியோவில் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு விதவை பெண் அப்படிங்கறதால தானே என் நிலைமையை பயன்படுத்திட்டு இப்படி அத்துமீறினீங்க அப்படின்னு அந்த பெண் கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு அந்த 55 வயது முதியவர் சுல்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்ன விளக்கத்தை கேட்டா நம்ம எல்லாத்துக்குமே ரத்தமே கொதிக்கும். அந்த அளவுக்கு, மேடம் நான் ஒன்றும் காமத்தில் அதை செய்யலை, நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தீங்க, உங்கள் அழுகையை நிறுத்தணும், உங்கள் மூடை மாற்றணும், அதுக்கு எனக்கு வேற வழி தெரில, அதான் முத்தம் கொடுத்துட்டேன், தப்புனா என்னைய செருப்பால கூட அடிங்க அப்படின்னு தனக்கு தானே தியாகி மாதிரி பேசி நியாயம் பேசியிருக்காரு. இதுக்கு மேல என்ன அடிக்கணுமா? நீங்க செருப்பு கொண்டு அடிக்கிறீங்களா? என்ன எனக்கு ஒரு கைமண்டாட்டினால ஒரு விடோங்கிறதுனால என்ன இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். இத்தனை வருஷத்துல இப்ப உங்களை பார்த்து நான் எத்தனை வருஷம் பாத்திருக்கேன்? 5-6 வருஷம் பாத்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பா பாத்துருப்பேன் உங்களை? அதான் சார் எனக்கு பிரச்சனை. தலையில முத்தம் கொடுக்கறது, கணத்துல முத்தம் கொடுக்கறிய, அதோட வாயோட வாயை
கொடுக்க வரீங்களா சார்? அது மேடம், எப்படி சார் காமம் இல்லாம போகும்? ஐயோ அப்படி நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா சாரி மேடம். இதுக்கு நான் என்ன இது செய்யணும் அதை சொல்லுங்க நீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களையோ இல்ல உங்க தங்கச்சியோ அழுதா இப்படிதான் வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேக்குறாங்க. அதுக்கு அவரு ஆமா வேற வழி தெரியல அப்படிதான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசியிருக்காரு. பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, ஆ, ஆ. நீங்க போய் வாயோட வாய் வச்சுதான் உங்க தங்கச்சியும் உனக்குள்ள இருந்தாங்கன்னா போய் வாயோட வாயை வச்சுதான் கொடுத்து அதை மாத்துவீங்களா சார் உங்க மனசை? ரைட் மேடம், ரைட். நீங்க சொல்றது ரைட் தான். இந்த போன் கால் ரெக்கார்டிங் ஆதாரத்தை கையில எடுத்த கேணிக்கரை போலீஸ் இனி ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அவமானத்தினால அந்த பெண் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டு அவங்க குழந்தைகளுக்காக தான் அந்த முடிவை மாத்தி இருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே தப்பிக்கணும்னு நினைச்ச சுல்தான் அலாவுதீனை போலீசார் வளைச்சு பிடிச்சு அதிரடியா கைது பண்ணிட்டாங்க. ஆறுதல் அப்படின்ற போர்வையில பெண்கள் கிட்ட இந்த மாதிரி அத்துமீறவங்களுக்கு சட்டம் கண்டிப்பா அவங்களோட தண்டனையை கொடுக்கும் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தின் மேல நிரூபணமாயிருக்கு. இப்போ சுல்தான் அலாவுதீனை கைது பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. ஒரு பெண் தனியா இருக்காங்க, அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்ற நிலைமையை பயன்படுத்தி நிறைய பேர் இது மாதிரி அத்துமீற நினைக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவம் மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அதே நேரத்துல தனக்கு நடந்த அநீதியை மறைக்காம தைரியமா ஆடியோ ஆதாரத்தோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணோட தைரியத்தையும் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. வேலை செய்யற இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.